ஸ்ப்ரிங் இது ஸ்ப்ரிங் எம்பிசி ஓகேவா. இது வந்து ஆக்சுவலாக ஸ்ப்ரிங் எம்பிசின்றது நிறைய கான்ஃபிகரேஷன் பேஸ்டு அப்ளிகேஷன் ஓகேவா. ஸ்ப்ரிங்கும் ஸ்ப்ரிங் பூட்டும் ஒன்று தான். ஸ்ப்ரிங் அப்படின்றது நார்மல் ஸ்ப்ரிங்குன்றது கான்ஃபிகரேஷன் எல்லாமே மேனுவலாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். வெதர் ஜாவா கிளாஸ் பேஸ்ட் கான்ஃபிகரேஷன் ஆர் எக்ஸ்எம்எல் பேஸ்டு கான்ஃபிகரேஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்ப்ரிங் பூட் அப்படின்றது என்னன்னா ரெடிமேட் ஆர்கிடெக்சர். நீங்கள் கான்ஃபிகரேஷன் எதையும் மேனுவலாக நீங்கள் போய் பண்ணோம்னா அதுவே ரெடிமேட் ஆர்கிடெக்சராக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் பேசிக் லெவல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். ஸோ கான்ஃபிகரேஷன்றதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸ்ப்ரிங் அப்படின்றது ஓகே சார் நார்மலாக இப்போ வந்து ஒரு பேக்கேஜ் மாரி தான். இதில் வந்து இந்த கண்ட்ரோலர்னு இருக்கும். இந்த கண்ட்ரோலர் அப்படின்றது தான் உங்களுக்கு யூஐலேருந்து ரிக்வஸ்ட் வருது இல்லை. யூஐனா இப்போ யூஐ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது எடுத்துங்க, இல்லைன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸே எடுத்துங்க. நெட்ஃப்ளிக்ஸில் ஹோமுன்னு நான் கிளிக் பண்ணுறேன் ஓகேவா. ஹோமுன்னு வருது. இப்போ நான் மூவிஸ்ன்னு கிளிக் பண்ணுறேன், எனக்கு ஒரு மூவிஸ் வருது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் நடக்குது இல்லை ஓகேவா. ஆக்ஷன் நடக்குது இல்லை, அந்த ஆக்ஷன் போயிட்டு பேக் எண்ட்லேருந்து தான் எடுத்துகிட்டு வருது இந்த வீடியோஸை ஃபெச் பண்ணி. இப்போ இந்த மாதிரி ஆக்ஷன் நடக்கும்போது இன்கேஸ் டேட்டா, இப்போ நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணால் என்னோடய சப்ஸ்கிரிப்ஷனு பேமெண்ட் 11th June வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வருதுல்ல, என்னோடய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே. இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா என் நேமு, ப்ரொஃபைல்ஸு, எத்தனை பேர் ஆட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எடுத்து இதெல்லாம் பேக் எண்ட்லேருந்து டிபிலேருந்து தான் எடுத்துகிட்டு வருது ஓகே. அப்போ நான் இந்த அக்கௌண்ட்டுன்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த இது வருது, மேனேஜ் ப்ரொஃபைல்னு. நான் இப்போ கிளிக் பண்ணுறேன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ப்ரொஃபைல்ஸ் சாம், சுரேஷ், ஆதிரா, சில்ட்ரன் இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுது ஓகேவா. இதை வந்து இந்த மாதிரி ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் ஆக்ஷன் வருது இல்லை ஓகேவா. அது எங்கே வரும்னா ஃபஸ்ட்டு இந்த கண்ட்ரோலருக்கு தான் வரும். இந்த கண்ட்ரோலர் அப்படின்றது ஒரு கிளாஸ் தான் ஓகேவா. அதில் அட் கண்ட்ரோலர்னு ஒரு அனோட்டேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அனோட்டேஷன்றதுலாம் நான் சொல்கிறேன். ஸோ இப்படி பண்ணால் இதுதான் இப்போ நார்மல் கிளாஸ் தான் இது. இதில் அட் கண்ட்ரோலர்னு ஒரு அனோட்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் அது கண்ட்ரோலராக வருது. கண்ட்ரோலருன்றது என்னன்னா யூஐயோட கம்யூனிகேட் பண்ணுறது ஓகேவா. யூஐலேருந்து வர்ற ரிக்வஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ரிசீவ் ஆகிறது இதுதான். இது எப்படி ரிசீவ் ஆகும்னா யூஆர்எல் பேசிஸில். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எங்கள் இன்ஸ்பெக்டர் நான் போடுறேன், யூஆர்எல் இன்டர்னலாக கோடிங்கில் அவங்க கால் பண்ணியிருப்பாங்க நெட்ஒர்க் அப்படின்னு. இதில் நான் போயிட்டு டிவைசஸ்ன்னு ஒன்று கால் பண்ணால் எனக்கு பேக்அண்ட் கால் ஒன்று இப்போ ஒரு பேக்அண்ட் கால் எனக்கு ஒன்றும் வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணும்போது இதுதான் பேக்அண்ட் கால், இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், www.netflix.managers அக்கௌண்ட் ஆக்சஸ் அப்படின்னு இருக்குல்ல. இந்த மேனேஜர்ஸ் இந்த காம் இது வரைக்கும் மேனேஜர்ஸ் அக்கௌண்ட் ஆக்சஸ். இதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல்ன்றது இந்த மேனேஜ் அக்கௌண்ட் ஆக்சஸ். இது வந்து ஒரு அப்ளிகேஷனுடைய இது ஓகேவா. இந்த மேனேஜ் ஆக்சஸ்ன்றது தான் உங்களுக்கு இந்த நாட் குவாலிஃபயர், இந்த ரிக்வஸ்ட் மேப்பிங்னு இருக்குல்ல, இல்லை இந்த பர்சன் இருக்குல்ல, அதுக்கு பதில் மேனேஜ் ஆக்சஸ். அவங்க கிளிக் பண்ணும்போது இந்த மெத்தட் இருக்கிறா. இப்போ நம்ம மெயின் மெத்தட்லேருந்து தானே கால் பண்ணுவோம் ஒரு மெத்தடை. ஆனால் இப்போ யூஐலேருந்து அந்த யூஆர்எல் மூலயமா இந்த மெத்தடை கால் பண்ணுவாங்க. அப்போ அங்கே கொடுத்துருக்காங்க தெரியுமா, அதுதான் யூஆர்எல் பாத்துன்னு சொல்லுவாங்க, சர்வீஸ் பாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த சர்வீஸ் பாத்தை இங்கே நம்ம கொடுப்போம். இப்போ பர்சன் வந்துச்சுன்னா பர்சன் இந்த மெத்தட் கால் ஆகி இதுக்குள்ளே போயிட்டு லிஸ்ட் ஆஃப் பர்சன், இதுக்குள்ளே ஒரு டேட்டா இருக்கும். இது ஒரு இன்டர்ஃபேஸ், இதுக்குண்டான லாஜிக்கு ஒரு கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுதியிருக்கோம் ஓகேவா. பர்சன்ஸ் இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் போனீங்கன்னா இங்கே போயிட்டு டிபிலேருந்து எழுதுது ஃப்ரம் பர்சன். இது ஹைபர்நெட், இது பர்சன்னு ஒரு டிபி இருக்குது, அந்த டிபிலேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வருது. இது வந்து அட்வான்ஸ் query ஓகேவா. நீங்கள் ஜேடிபிஸ்லாம் விடுங்க, நீங்கள் ஜேடிபிஸ் மாரி நினச்சிக்கோங்க. இங்கேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து இந்த பர்சன் லிஸ்ட்டு அப்படின்றது என்னென்ன இருக்குது, பர்சன் லிஸ்ட்டில் ஐடி, நேமு, கண்ட்ரி இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, அது உனக்கு கொடுக்கும். பெருசாகணுமா ஓகேவா. இந்த ரிக்வஸ்ட் மேப்பிங்னு இருக்குது தெரியுமா, இதுதான் மேப் பண்ணுறது. அங்கேருந்து நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு ஆக்ஷனை கால் பண்ணுங்க. அது பர்சன் அந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் கால் ஆகும். இன்கேஸ் பர்சன் இல்லாமல் இங்கே பர்சன் /ஆடுன்னு இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் கால் ஆகும் ஓகேவா. அப்படி இல்லை அப்படின்னா ரிமூவ் ஐடி அப்படின்னு வந்துச்சுன்னா, எடிட்னு வந்துச்சுன்னா இந்த மெத்தட், ரிமூவ்னு வந்துச்சுன்னா இந்த மெத்தட்,
இந்த மாதிரி தான் அது கால் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் உள்ள நீங்கள் ஜாவா எழுதுற இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்த லாஜிக்லாம் நடக்கும். இது எல்லாமே எப்படின்னா இன்டர்நெட் கம்யூனிகேஷன் மாதிரி. ஒரு இன்டர்நெட்டில் நீங்கள் ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது அது இன்டர்நெட் ப்ரோட்டோகால் கால் மாதிரி வரும். ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அதெல்லாம் நீங்கள் இன்டெப்த்தாக படிக்க வேணும். அதுலேருந்து வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஒரு சர்வரில் டிப்ளாய் ஆகிருக்கும். இது லோக்கல் மிஷினில் டிப்ளாய் ஆகிருந்தால் எப்படி செட் ஆகாது. அதுதான் ஒரு சர்வர்ன்றது இன்டர்நெட்டோட கம்யூனிகேட் ஆகக்கூடிய ஒன்று. ஸோ சர்வரில் டிப்ளாய் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த யூஆர்எல் போடும்போது அந்த சர்வரில் அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நான் வந்து ஒரு சர்வர் இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷன் இருக்குது, இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சர்வரில் டிப்ளாய் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்க, கண்ட்ரோலர்னால் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ரிக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே எங்கே அனுப்பி விட்ருவாங்க, வேற ஒரு மெத்தடுக்கு கிளாஸுக்கு அனுப்பி விட்ருவாங்க. மற்றபடி லாஜிக் இங்கே எதுவுமே இருக்காது. இப்போ இந்த சர்வீஸ் அப்படின்றது இருக்குல்ல, இதுதான் சர்வீஸ் கிளாஸ்ன்னு சொல்கிறது. கண்ட்ரோலர்ன்றது கண்ட்ரோலரை ஹேண்டில் பண்ணும், சர்வீஸ்ன்றது பிஸ்னஸ் லாஜிக்கை ஹேண்டில் பண்ணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்சன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறான்னா அவனுக்கு 18 இயர்ஸ் இருந்தால் தான் அவனுக்கு ஓட்டு கொடுக்கணும் அப்படின்ற வேலிடேஷன் லாஜிக்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். இந்த சர்வீஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு அட் சர்வீஸ்னு அனோட்டேஷன் போட்டிருப்பாங்க. இது சர்வீஸ் கிளாஸ். இந்த சர்வீஸ் கிளாஸ்லேருந்து ஏதாவது டேட்டா பேஸில் போய் டேட்டாவை எடுத்துகிட்டு வரணும், அந்த லாஜிக் மட்டும் டேட்டா பேஸில் எடுக்கக்கூடிய லாஜ் மட்டுமே டிஓன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? டிஓவில் வச்சுருப்பாங்க. இதுதான் டிஓஓ. நீங்கள் இங்கே போய் பார்த்தோன்னா பர்சன் டிஓஓ ஐஎம்பிஎல் நம்மளாம் கிளாஸ் நேம் வச்சுக்கிறது தான். ஓகேவா? கிளாஸ் நேம் பர்சன் டிஓஓ ஐஎம்பிஎல்னு வச்சுக்க வேண்டியதான். நீங்கள் இல்லை வெறும் பர்சன் டேட்டா பேஸ் அப்படின்னு வச்சாலும் ஓகே. ஆனால் ஃபார்மெட்டுன்னு இருக்குது. டிஓன்னா அதை பர்சன் டிஓ ஐஎம்பிஎல்னு வச்சுருக்காங்க. ஸோ இதில் ரிமூவ் பண்ணுறது, கெட் பண்ணுறது, இது எல்லாமே டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான். ஓகேவா? இதுதான் இந்த மாடல்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இது எப்பயுமே இருக்குது. மாடல்ஸ், என்டிட்டி, எப்படின்னாலும் இருக்கும். இதுதான் வந்து செட்டர் கெட்டர் மெத்தட். நேம், கான்டாக்ட்னு இருக்குல்ல, இது எல்லாமே செட்டர் கெட்டர் மெத்தட் தான். ஓகேவா? இது எல்லாமே இருக்கும். ஸோ சர்வீஸ்க்குள்ளே சர்வீஸ் ஐஎம்பிஎல் அந்த மாதிரி. இப்போ பர்சன்ஸ் சர்வீஸு, இது ஒரு இன்டர்ஃபேஸு, இதை வந்து சர்வீஸ் ஐஎம்பிஎல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த மெத்தடுக்கு உண்டான இது எல்லாமே எழுதுது. இப்போ பர்சன் டிஓக்கு இன்டர்ஃபேஸில் இருக்கும் ஆட் பர்சன், அப்டேட் பர்சன், ரிமூவ் பர்சன், இது எல்லாத்துக்குமே இங்கே என்னது ஆட் பர்சன்றது இம்ப்ளிமெண்டேஷன். அதனால தான் ஓவர் ரைட்டுன்னு வருது. ஓகேவா? இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. அது தாண்டி ஸ்ப்ரிங் எம்பிசி, ஸ்ப்ரிங்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மேவன் ப்ராஜெக்ட்ன்றதுனால இந்த pom.xmlன்னு ஒன்று இருக்குல்ல, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இங்கே தான் அதுக்கு உண்டான என்ன போட்டிருப்பாங்க கான்ஃபிகரேஷன். இது வந்து இந்த அப்ளிகேஷன் ஸ்ப்ரிங் எம்பிசி ஹைபர்நெட் அப்படின்னு. ஸோ இது வெர்ஷனு, பேக்கேஜிங் டைப் வந்து வாரு, அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்க வெர்ஷன் 1.6 ஜாவா வெர்ஷனாக போட்டிருக்காங்க இது. ஓகேவா? அதுக்கப்புறம் 4.0 ரிலீஸ், இதெல்லாம் ஸ்ப்ரிங் வெர்ஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கோட வெர்ஷன்லாம் போட்டிருக்காங்க. லாகிங், ஸ்ப்ரிங் எம்பிசி, ஸ்ப்ரிங் டிஎஸ், அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். ஹைபர்நெட்னா ஹைபர்நெட் டேட்டா பேஸ் வந்து ஹைபர்நெட் மூலமா டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எடுக்கிறது ஈஸியாக. இது எல்லாமே ஒரு லைப்ரரி. ஓகேவா? ஸ்ப்ரிங் ஓஆர்எம்ன்றது ஒரு லைப்ரரி, அஸ்பெக்ட், ஜேஆர்டி, எஸ்எல்எஃப், இதெல்லாம் லாகிங், இந்த மாதிரி லாக் பிரிண்ட் ஆகுதுல்ல, அந்த மாதிரி பிரிண்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி லாகிங், இந்த மாதிரி என்னென்ன லைப்ரரிஸ் தேவை. இது மெயில், இன்கேஸ் மெயில் அனுப்பணும், ஏதாவது நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மெயில் போகணும் அப்படின்னா அந்த மெயிலுக்காக லாஜிக்காக இந்த மெயிலு அந்த மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அடுத்தடுத்து இன்னும் இன்டெப்த்தாக பார்ப்போம். ஹை லெவலில் ஸோ கண்ட்ரோலர் இப்படி தான் ரிக்வஸ்ட் வரும், அதுக்கப்புறம் லாஜிக் சர்வீஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. இங்கே pom.xml தேவையான லைப்ரரிஸை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதை தாண்டி ஸ்ப்ரிங் எம்பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இப்போதைக்கு இது இருக்கட்டும், ஹை லெவலில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை இன்டெப்த் இப்போ என்ன நடத்துன்னா இப்போ உங்களுக்கு குழம்பிடும். ஸோ இந்த அப்ளிகேஷனை அப்படியே நீங்கள் எக்லிப்ஸ்லேயே வச்சு ரன் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் சர்வரை ஆட் பண்ணணும். அது ஒரு சர்வரில் தான் எக்ஸிக்யூட், ஏன்னா இது ஒரு வெப் அப்ளிகேஷன். ஓகேவா? அது ஒரு வாராக கொடுத்துரும். இப்போ நான் பில்டு போட்டேன், நான் ஒரு நிமிஷம், இப்போ இங்கே 1.8 மாற்றிக்கிறேன் ஜாவா இல்லை 1.8. இப்போ நான் திரும்ப பில்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ரன்னர்ஸ் மேவன் பில்டில் போயிட்டு க்ளீன் ஸ்டாப் அப்ளை டெஸ்ட் ஸ்கிரிப்ட் டெஸ்ட். இப்போ எனக்கு நிறைய டவுன்லோட் ஆகிடுச்சு.
இப்போ எதுவும் டவுன்லோட் ஆகாது. பில்டு சக்ஸஸ்னு வந்துச்சு, எந்த எரரும் இல்லை. உங்களுக்கு இந்த டார்கெட் ஃபோல்டர் இது இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் உங்களுக்கு இந்த வார் ஃபைலு இருக்குது. ஓகேவா? அது கொடுத்துருச்சு எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி. இது ஜார் டைப் இல்லை, இது வார் டைப். ஓகேவா? வெப் அப்ளிகேஷன்றனால இது ஒரு வார் டைப். இங்கே தான் வார் இருக்குது. இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஜிப் எதுவுமே இல்லையா? ஜிப் பண்ணுற அப்ளிகேஷன் எதுவும் இல்லை பிறகு. அன்ஜிப்பே பண்ணுறது இல்லையா? சரி, ஓகே. அதுக்கப்புறமா இது ஒரு பார். ஓகேவா? இதுக்குள்ளே போய் பார்த்தாலும் உங்களுக்கு ஜார் தான் கிடக்கும் உள்ளுக்குள்ளே. ஓகே, ஒரு பார் டைப்பு. இப்போ உங்களுக்கு பில்டு சக்ஸஸ் ஆனால் உங்களுக்கு வார் கிடைச்சாதான் அந்த வாரை போய் சர்வரில் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்போது சர்வர் அப்படின்றது என்ன இருக்குன்னா, அப்பாச் டாம்கேட்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ணணும். இது டவுன்லோட் அப்பாச் டாம்கேட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 9 சாஃப்ட்வேர் டவுன்லோடு. இதில் வேண்டாம் நினைக்கிறேன். இன்னும் ஃபேன் ஓடுறதே வேஸ்ட் உங்களுக்கு. நீங்கள் நல்ல முதுகுக்கு அப்பப்போ அப்படிதான் இருக்கு. பார்த்துக்கலாம். சரி சரி, அப்புறம் பாருங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்துருங்க. நீங்கள் ஒரு வார் ஃபைலாக உங்களுக்கு கொடுத்துருச்சுல்ல, அதை போய்ட்டு அந்த சர்வரில் போட்டிங்கன்னா, அந்த சர்வரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகிடும். இப்போ இந்த சர்வர் இருக்குல்ல, இதை போய்ட்டு இந்த எக்லிப்ஸ்லேயே ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த சர்வரை இதே ஸ்டார்ட் ஆகும். இப்போது ரொம்ப நாள் கழிச்சு இதை ஆட் பண்ணால் அந்த வார் ஃபைல்ஸ் தான் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு மறந்துட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஸ்கில் ஒர்க் பண்ணுறேன். இல்லைன்னா சிம்பிளாக இதில் போடுங்க, அவுட் ஆட் சர்வர் என்ன எக்லிப்ஸ்ன்னு போடுங்க. Let's desktop go to window menu preferences. இதில் வந்து சர்வர்னு இதாக இருக்கு.
இந்த வாட்ச் டாம்கேட் 9 இல்லையா? 9 இருக்கு. ஒரு வருஷன்லாம் அந்த வருஷனுக்கு உண்டானதை நீங்கள் இது பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ப்ரௌஸ் பண்ணி உங்கள் இது இருக்கும்ல, இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கீங்களா, இந்த பின் வரைக்கும் இது வரைக்கும் போட்டுங்க. ஓகே, போயிட்டு நான் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்கேன். ஓகே வாங்க, டாம்கேட் 9 டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ரன்னர்ஸில் போயிட்டு ரன் ஆன் சர்வர்னு இருக்குங்க. ஏன் இல்லை வரவே இல்லை? எக்ஸிஸ்டிங் சர்வர் சூஸ் பண்ணணும். இல்லை கான்ஃபிகரேஷன் இருக்கா? ஆப்ஷனே வரல. வரமாட்டேங்குது. என்ன பண்ணியாச்சு? Right click on the project, run on server, select the Tomcat. இதுதான் இருக்கு. பட் add your project to the configured list. Configured list. Luckily, I lost more configured list.
ஆப்ஷனே வரல. ஜாவா அப்ளிகேஷன் ஒருவேளை டைனாமிக் ப்ராஜெக்டாக இல்லாதனால ஓகே எல்லாம் ஒன்று பண்ணுவோம். காப்பி பண்ணிக்கோங்க. பட் ஒர்க் ஆகுமா நான் சொல்ல முடியாது. இதில் வந்து வெப் ஆப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஆப்பில் தான் போடுவாங்க. ஸ்டார்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். பார்ப்போம். application directory folder. பார்த்தீங்கன்னா ஸ்டார்டப்னா வருது. இப்போ அந்த சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல, இது சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் கால் பண்ணால் அதுக்கு உண்டான யூஆர்எல்லாக கால் பண்ணணும். அது வந்து இந்த அப்ளிகேஷன் நேம். ஓகே, இதுதான் இதோட கான்டெக்ட் பார்த்தா இருக்கு. ஸோ அப்ளிகேஷன் நேமு அப்புறம் கண்ட்ரோலரில் ஏதாவது நான் கால் பண்ணிக்கலாம். பர்சன்ஸ்னு கால் பண்ணிக்கலாம். இன்டர்னல் சர்வர் எரர் அடிக்குது. ஸோ உங்களுக்கு இங்கே எரர் அடிக்குது. MySQL JDBC டிரைவர் இருக்குல்ல, அது வந்து எரர்னு காமிக்குது. இப்போது நீங்கள் அந்த சர்வரில் ரன் ஆகும்போது அந்த இடத்த என்ன இஷ்யூ அப்படின்றது உங்களுக்கு சொல்லுது. MySQL JDBC டிரைவர் இல்லைன்னு சொல்லுது. cannot load driver class. ஓகே, நம்ம அப்போ என்ன பண்ணணும்னா நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேன். இது வேறு ப்ராஜெக்டை அதை யூஸ் பண்ணேன்.
நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதெல்லாம் கமெண்ட் இருக்குது, இந்த கமெண்ட்லாம் இதுலேயே போட்டுருக்காங்க. இந்த MySQL எரர் காமிக்குது. பிகாஸ் அந்த டிரைவர் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான இந்த லேட்டஸ்ட்டுக்கு வெர்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிரைவர் இல்லைன்னு சொல்லுது. இந்த ஆப் சர்வ்லெட் கான்டெக்ட்ஸில் இங்கே நீங்கள் கொடுத்துருப்பீங்க டேட்டா சோர்ஸ். இந்த டிரைவர் வந்து இதில் இதை கொடுத்து பார்ப்போம் எப்படி இதாகுது. நீங்கள் இப்படி பண்ணும்போது அப்படியே ரன் ஆகாது. ஒவ்வொரு வாட்டி நீங்கள் பில்டு எடுத்து புதுசாக தான் ரன் பண்ணணும். இப்போ பில்ட் ஆனதா எப்போ ஆனது தெரியல. சக்ஸஸாக இருக்குமா? அப்போ தான் அந்த பில்டு போய் மாறி இருக்கும். இந்த டார்கெட்டில் இந்த ஃபைலில் வந்துருச்சு. காப்பி பண்ணிவிட்டு திரும்ப அந்த டார்கெட்டில் போட்டிங்களா, அதை பழைய இதை ரிமூவ் பண்ணிவிட்டு வெப் ஆப்ஸ் இந்த இதில் போய்ட்டு இது பழைய இதை டெலீட் பண்ணிட்டு இதில் கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டிங்களா? இப்போ இதிலே போயிட்டு பின் அதில் போயிட்டு இந்த ஸ்டார்ட்
ஆட்டோமேஷன் ஓகேவா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் என்ன எரர் அடிக்குதுன்னு பார்ப்போம். எரர் அடிக்குது again. cannot load. Cannot load mode. Dynamic analysis. இந்த கான்ஃபிக் டேட்டாபேஸ் மிஸ்மேட்ச் ஆகுது வெர்ஷன்ஸில். இங்கே என்ன வெர்ஷன் கொடுத்துருக்கேன்னு பார்க்குறேன். கான்டாக்ட்ஸ் கனெக்டே கொடுக்கல. இப்போ ஜார் தான் ஆட் பண்ணணும். இதை போட்டிங்கனாவே உங்களுக்கு சஜஷன் சொல்லுவாங்க. இதுதான் சர்வர் லாக்ன்றது. லாக் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகுறது. நம்ம என்ன வெர்ஷன் ஆட் பண்ணியிருந்தோம்னு தெரியுமா? இப்போ போட்டிங்கன்னா திரும்ப பில்ட் பண்ணணும். இதுதான் இதில் இருக்கிற பிரச்சனை. இதை போட்டிங்களா? இதை போட்டதுக்கப்புறம்
இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க இங்கே க்ளீன் இன்ஸ்டால். ஏதாவது ஒரு ஸ்டோரி எடுக்கிறீங்க, ஒர்க் ஆகலைன்னா, ஏதாவது சேஞ்ச் இருக்குது, எரர் அடிச்சிட்டு இருக்குன்னா அதை திரும்ப கரெக்ட் பண்ணிட்டு திரும்ப இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி சர்வரை ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி அதை செக் பண்ணுவீங்க. நீ மெயின் மெத்தட் மாதிரிலாம் கால் பண்ண மாட்டீங்க இதில். ஸோ வார் ஃபைலு அதெல்லாம் கிடக்கும். ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வார் ஃபைல் கிடச்சிரும். ஓகே, ஓகே. டைம் ஆகுதா? ப்ரீவியஸாக இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு அடுத்தது போகுங்க. இந்த வால் ஃபைலில் தான் அந்த இது இருக்கும். ஜின்னுக்குள்ளே போயிட்டு ஸ்டார்ட். ஏதோ எரர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ரன் ஆயிடுச்சு, ஆனால் ஏதோ எரர் அடிக்குது. ஸோ unable to resolve dialectன்னு வருது. இந்த மாதிரி எரர் ஸ்டார்ட் பண்ணும்போதே இதுதான் லாக்னு சொல்லுவாங்க. ஒரு லாகில் வந்து எரர் பிரிண்ட் ஆகும். ஸோ இதை பார்த்து நம்ம எரரை ஃபைன் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தாலே தெரியுது பாருங்க. இங்கே ரீசனால் இந்த டைலக்ட் தான் பிரச்சனை. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ரன் ஆகுதான்னு பார்ப்போம். ஸ்டார்ட் ஆகிடுது, அதுதான் எரர் அடிக்குது. டைலக்ட் பிரச்சனை. இப்படியே வச்சு பார்ப்போம். டெஸ்ட் வேறு போட்டோம்னா அது ரொம்ப லேட் ஆகும். ஃபஸ்ட்டாக எடுத்ததுன்னா எப்பவுமே இனிஷியலாக இதுதான் ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணுறோம். இனிஷியலாக பண்ணும்போது நிறைய எரர்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இஷ்யூ இல்லைன்னு நினைக்கிறேன்.
access denied. Connectivity access denied போட்டுக்கலாம். ஏதாவது செட்டிங்ஸ் ஏதாவது பண்ண முடியும். போட்டிங்கன்னா அவங்களே சொல்யூஷன் கொடுப்பாங்க. சார் access even the password is a common issue can be resolved elsewhere in a root user as not fine. ஏன்னா இதுதான் பாஸ்வேர்டு, நான் ரூட்டுன்றதை மாற்றி கொடுத்துட்டேன். ஓகேவா, வீடியோவில் போகிறேன். இப்போ மகன் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூக்கும் நீங்கள் பில்ட் பண்ணணும். சம்டைம் எக்லிப்ஸ்லேயே நீங்கள் கான்ஃபிகர் பண்ணலாம், அதை நான் அப்புறம் பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன் வரமாட்டேங்குது? இந்த இதுவும் இல்லாமல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்த உங்களுக்கு 008ன்னு டிஃபால்ட் போட்டுரும். அதை வச்சு தான் நாங்கள் ஓகேவா, நமக்கு கிட்ட வந்துட்டோம். ஸோ டேபிள் வந்து பர்சன்றது டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருது. ஓகேவா, நான் ஒரு பர்சன் டேபிளை ஆக்சுவலாக இங்கே நான் லாஜிக் எழுதியிருக்கேன், அந்த டேபிள் இங்கே கிடையாது. இப்போ உனக்கு அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துருச்சு. ஓகே, கண்ட்ரோலுக்குள்ளே வந்துட்டு பர்சன்ஸ் போதா, இதில் பர்சன்றது இதெல்லாம் ஹைபர்நெட் இல்லை, இந்த பர்சன்ற டேபிள் வந்து இல்லை. இப்போ நம்ம MySQL வந்து இப்போ இந்த சர்வருன்றது குளோபலாக ரன் ஆகிட்டு இருக்கோம். ஓகேவா, அதான் சர்வர்னா படத்துலலாம் ஒரு மிஷின் மாதிரி காமிப்பாங்க, அதில் எல்லா அப்ளிகேஷனும் ரன் ஆகிட்டு இருக்கும். அதுலேருந்து ரிக்வஸ்ட் வேர்ல்டுலேருந்து எங்கேருந்து நீங்கள் போட்டாலும் ரிக்வஸ்ட் போகும். அந்த சர்வர் தான் இது. இப்போ நீங்கள் உங்கள் லோக்கல் சிஸ்டமில் போட்டிருக்கீங்க. ஓகேவா, இப்போது பர்சன் டேபிள் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டேன்னா ஓகே, என்ன டேட்டா பேஸ் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி கொடுத்துட்டிங்கன்னா அதுவாக எடுத்துக்கும். நீங்கள் போய் ஜாமாவில் கொடுப்பீங்களே, அதை நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு வாட்டி இந்த கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜாமாவில் ஒவ்வொரு வாட்டியும் கொடுக்கணும். அது ஒரு வாட்டி கொடுத்துட்டா போதுங்க. இந்த லோக்கல் ஹோஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டு
கனெக்ஷன்லாம் கொடுப்பீங்களா, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதே எடுத்து கொடுத்துருக்கோம் ஒரே வாட்டி. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் கனெக்ட் பண்ணும்போது அதை கால் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். அதுதான் சர்வரில் அது ஒரு வாட்டி போட்டுட்டா போதும். இப்போது பர்சன்ஸ் அப்படின்ற இப்போ வந்து கிரியேட் டேபிள் என்ன, இப்போ உங்களுக்கு சின்டாக்ஸ் தெரியும்னா கிரியேட் டேபிள். இன்னும் இருக்குது, ஐடி இருக்குது, கண்ட்ரி நேம் இருக்குது, கண்ட்ரி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கணும். தானே இருக்கு, ஏஜ்லாம் இல்லை. 15,000 இருந்தால் சும்மா இருப்பேன் அப்படின்ட்டு இப்போ லோனுக்காக ஃபோன் அடிக்கிறாங்க. அவ்வளோதான். நேம் ரேக்கர் நார்மல், ஓகேவா? ஸோ நார்மல் ப்ரைமரி கீ ஐடி. ஸோ அவங்க ஐடி தானே கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் அப்படி ஓகேவா? டிபி பர்சன்னா இருக்குது, இது டிபி தான் இல்லை, அதனால் அகைன் நீங்கள் இது பண்ண வேண்டியதில்லை. இப்போ டேபிள் வந்துருச்சு, இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இல்லை இருக்குது, இதான் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ யூஐ ஒர்க் ஆயிடுச்சு உங்களுக்கு, அதனால தான் உங்களுக்கு இப்போ இது ஒர்க் ஆனோடனே உங்களுக்கு பர்சன்லேருந்து வந்துச்சு. பர்சனில் இப்போ எந்த வேல்யூமே கிடையாது. இப்போ ஜஸ்ட்டு யூஐயில் வந்து இப்போ போனா அப்படின்னு அடிக்கிறேன், இந்தியா. ஏன்ப்பா எரர் அடிச்சது? ஆடு நான் இதை கிளிக் பண்ணிட்டேன்னா ஆடு இந்தியான்னு கொடுத்துட்டேன்ல. இப்போது இது இன்ஸ்பெக்ட்னா நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன கால் போகுதுன்றது பார்க்கறதுக்காக, இது எல்லா இதுலேயுமே இருக்கும். புரியுதா? செக் பண்ணதுக்காக என்ன யூஆர்எல் போகுதுன்னு. மற்றபடி இது இங்கேருந்து நீங்கள் எதுவும் பேக்கெட்லாம் ஆக்டிவேட் பண்ண முடியாது, செக் பண்ணுறதுக்காக. புரியுதா? ஸோ ஆட் பர்சன் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஏதோ சம்திங் எரர் அடிக்கு. எனக்கு என்ன ஆக்ஷன் போகுது? பர்சன் ஆட் அப்படின்ற ஆக்ஷன் தான் இங்கேருந்து போகுது. ஆனால் அதுக்குள்ளே எரர் என்னன்றதை அடுத்தது பார்ப்போம். இப்போ இந்த இடத்த எனக்கு இந்த மெத்தட் தான் கால் ஆகுது, அதுதான் கண்ட்ரோலர். அங்கே கிளிக் ஆனவுடனே அவனுக்கு என்ன ஆகுது? பர்சன் ஆடு அப்படின்றது தான் கால் ஆகுது. இங்கே வந்து என்ன எரர் அப்படின்றத பார்ப்போம். இங்கே ஃபெயில்டு ஐடி டஸ் நாட் ஹாவ் டிஃபால்ட் வேல்யூ. ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுக்காம இது பண்ணிட்டேன், அதனால் எரர். இப்போ ஒன்றும் கிடையாது, திரும்ப ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டு இல்லைனா டேபிளில் இல்லைனா ஆல்டர் டேபிள் எல்லாம் டெலீட் பண்ணிப்போம். ட்ராப் தான் கொடுக்கணும்.
டேபிள் நேம்னா எல்லாம் இப்படியே கொடுத்துட்றேன் நான். ஓகேவா, டேபிளே ட்ராப் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ ஆட்டோ இன்க்ரிமெண்ட் இல்லை, இப்போ ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கானா? ஏன்னா நிறையா டேட்டா பேஸ் இருக்குது, ஒவ்வொன்றுத்துலேயும் ஒன்று ஒன்று இருக்கும். இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை இதெல்லாம். முன்னாடி ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டுன்னு ஆட்டோன்னு இருக்கும், மேபி ஒரு வாட்டி முன்னாடி ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அவ்வளோதான். ஓகேவா, ரெஃப்ரெஷ் பண்ணால் ரெஃப்ரெஷ் ஆகும். இப்போது நான் இதெல்லாம் டிபி சைடு. ஓகேவா, கோடில் இல்லை, அதனால் நீங்கள் வந்து ரீஸ்டார்ட்லாம் பண்ண வேண்டியதில்லை. இப்போ பர்சன் என்ன கொடுத்துருந்தோம் முன்னாடி? பர்சன்ஸா இல்லை ஏன் 404 வந்துச்சுன்னு? இதுதான் 404ன்னு என்னென்னு அர்த்தம் நான் கொடுத்துருக்கா? நாட் ஃபவுண்ட், அதுக்கு தான் 404ன்னு சொல்கிறது. ஓகேவா, உங்களுக்கு வந்துருச்சா? போனா இந்தியா. ஓகேவா, நீங்கள் திரும்ப இது பண்ணிங்கன்னா கிளியர் ஆகிடும். திரும்ப இப்போ ஆட் பர்சன், உங்களுக்கு ஆட் பர்சன்றது ஆட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆட் பர்சன் கால் ஆகிட்டு திரும்ப இந்த பர்சன்றது என்னென்னா டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வருது. ஆனால் தான் உடனே அதுவும் கால் ஆகி இங்கே டேட்டாவை எடுத்துகிட்டு வருது. ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது உடனே என்ன கால் ஆகுது? பர்சன் கால் ஆகுது. அது என்னன்னா டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும்ல, டிபியில் ஸ்டோர் பண்ணிட்டு அதே டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து இங்கே காமிக்குது. இப்போ ஆட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண டேட்டா வரும். இப்போ கயல் இந்தியா வந்திருக்கும். ஓகேவா, நான் அமெரிக்கா போட்டுமா? ஓகேவா, இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா, நீங்கள் அதே மாதிரி இப்போ ஆட் பண்ண என்ன கால் ஆகுது உங்களுக்கு? இந்த இது கால் ஆகுது. அப்போ அங்கே ரிக்வஸ்ட் ஆகும்போது எங்கே ஹிட் ஆகுது? இங்கே தான் ஹிட் ஆகுது. இப்போ உங்களுக்கு இதுதான் மெயின் மெத்தட். முன்னாடி ஏன்னா நம்ம வெப் அப்ளிகேஷன் கிடையாது, ஆனால் ஜாவா அப்ளிகேஷன் மெயின் மெத்தடில் வச்சுக்கிட்டோம். ஓகேவா, இப்போ இதையே டிசைன் பண்ணி நிறையா ரொம்ப எலாபரேட்டடாக டிசைனாக பண்ணுறது தான். ஸோ ஆட் பண்ணுறது. இப்போ நீங்களே ஒரு டேட்டா ஸ்டூடெண்ட்டு இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா இதில் ஒன்று கூட ஆட் பண்ணலாம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது. இப்போ பர்சன் லிஸ்ட் இப்போ இந்த லேபிள் ஆட் பண்ணியிருக்காங்களா, இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. இந்த யூஐல கொஞ்சம் ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி. இது கோடெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகே, இப்போ இது ஒரு டேபிள் மாதிரி. இதில் வந்து டைப்புன்னு சொல்லலாம், சும்மா டைப்புன்னு வச்சு.
டைப்புன்னு ஆட் ஆயிடுச்சு பாருங்க. அடுத்தது வேணால் அதுக்கு பிஆர் ஏதோ போடுவாங்க, அதுக்கு அடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து யூஏல இருக்காது. இது இப்படி தான் திரும்ப ரன் பண்ணிங்கன்னா, ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அது போயிடும். சும்மா இது பண்ணி பார்த்துக்கிறது, இந்த இடத்த வந்தால் எப்படி இருக்குது டைப்பு. இப்போ இந்த இடத்த டைப்புன்னு பண்ணால் இதெல்லாம் எதுவும் ஆகாது. நீங்கள் இங்கே பண்ணுறது தான் சும்மா பார்த்துக்கிறது யூஏல மட்டும். இப்போ பர்சன்ஸ் திரும்ப நீங்கள் புதுசாக ரன் பண்ணிங்கன்னா இந்த டேட்டாலாம் ஆல்ரெடி டிபியில் இருக்கிறதுனால எடுத்துகிட்டு வரும். புரியுதா? நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் கால் பண்ணாலும் அதை எடுத்துகிட்டு வரும். புரியுதா? நீங்கள் வேறு ஒரு ப்ரௌசரில் நான் போடுறேன்னாலும் ஏன்னா அது டிபிலேருந்து எடுத்துகிட்டு வருது. அது எப்பயுமே நீங்கள் டெலீட் பண்ணாமல் அழியவே அழியாது. இப்போ நான் எடிட் பண்ணணும்னா அது இருக்குங்க, எடிட்னா இந்த இடத்துல டேட்டா வந்துடும் ஐடி 1. ஏன்னா இதோட ஐடி 1 டிபிலேருந்து எடுத்துகிட்டு வருது. போனான்றது போனா சுரேஷ். ஓகேவா? எடிட் பர்சன் கொடுத்தீங்கன்னா இப்போ எடிட் ஓகேவா? போனா சுரேஷ்னு ஆட் ஆயிடுச்சு. சரவணன் எதை ஆட் பண்ணதுக்கு நேம் இருக்கா? க்ளோஸ்னு கொடுத்துட்றேன். ஓகே, யூஎஸ்ஏ 2 அப்படின்னு கொடுத்துருவோம். எடிட் பர்சன் அப்படின்னா எடிட் ஆகிடும். இன்கேஸ் டெலீட் பண்ணணும் அப்படின்னா டெலீட்டுன்னு கொடுத்தீங்கனாலும் டெலீட் ஆகிடும். திரும்ப இங்கே டிபியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த இது டெலீட் ஆகிடும். அது எல்லாமே யூஐ மூலமா பண்ணுறது தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படினாலும் இருக்கலாம். நான் சும்மா இருக்கிறபடி ஏன்னா கையல் இதாக இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் இங்கே ஆட் பண்ணிங்கன்னா டிபி மூலமா இது மூலமா ஆட் ஆகும். அப்புறம்னா ஆட் பர்சன் இங்கே ஆட் ஆகிடுச்சு. இங்கே போய் டிபியில் போய் பார்த்தீங்கன்னா 2 இருந்துச்சா, இப்போ 3 ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே இப்படி தான் யூஐயில் நீங்கள் கொடுக்குறது. டிபியில் நீங்கள் திரும்ப எடுத்துகிட்டு வர்றது நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இதே மாதிரி தான். நான் ப்ரொஃபைல்னு ஒன்று சொன்னேன்ல, இங்கே இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த டேட்டா இதெல்லாம் எடுத்துகிட்டு வருதுன்னு சொல்லியிருந்தேன்ல, இது எல்லாமே டிபிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது தான். இது யூஐ வந்து ரொம்ப அவங்க வந்து அழகாக்கியிருக்காங்க. புரியுதா? ரொம்ப ரொம்ப இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி கலர் கொடுத்து இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நீங்களுமே இதுக்கு உண்டான இந்த ஜேஎஸ்பிலாம் எங்கே இருக்குன்னா, இங்கே இதெல்லாம் எதில் இருக்கும்? இந்த வெப் ஆப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த எஸ்ஆர்சின்னு பாருங்கள், இதெல்லாம் தெரிஞ்சுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நடத்தணும், 1 வாரம் ஆகும். அப்போ தான் நீங்கள் ஃபுல்லாக கிளியர் ஆகும். ஃபஸ்ட்டு ஓவரால் ஹை லெவலில் நடத்திட்டு தான் அப்புறம் லேயர்லாம் நடத்த முடியும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், ஓகே யூஐலேருந்து இப்படி தான் வருது. அந்த பட்டனை கிளிக் பண்ணால் அந்த ரிக்வஸ்ட்டு கண்ட்ரோலருக்கு வருது. அப்புறம் கண்ட்ரோலர்லேருந்து தான் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் ஜாவா கூட எழுதிருப்பீங்களா, மெயின் மெத்தட்லேருந்து ஒரு லாஜிக் இப்போ ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுறது பண்ணால் அது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். டிபியில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் லேபிள்ஸு, ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேமு, சிட்டி, அது எல்லாமே லேபிள்ஸாக கொடுத்துட்டு எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போய் சேவ் ஆகிடும். அந்த மாதிரி திரும்ப எடுத்துகிட்டு வரதுனாலும் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்ஸ் அப்படின்றது என்னவா இருக்கு? ரிமூவ் ஐடினா ஐடியை பாஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அங்கே இருக்கிற ஐடி, ஏன்னா டிபியில் இருக்கிற ஐடியை பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எடிட்டு டெலிட்டு எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்றத இதை ஆட். இப்போ லிஸ்ட் பர்சன் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன அதுக்கு லிஸ்ட் ஆஃப் பர்சன். ஏன்னா டேட்டா இங்கே எப்படி வருது, எல்லா டேட்டாவும் ஷோ பண்ணுறாங்க. 3 டேட்டா. அப்போ அது ஒரு லிஸ்ட் ஆஃப் பர்சனே லிஸ்ட்டாக இருக்கும். அதுலேருந்து ஒரு என்ட்ரியாக எடுத்து அவங்க இது பண்ணிக்கிறாங்க. யூஐ வந்து யூஐ கோடெலாம் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியதில்லை, ஆனால் தெரிஞ்சுக்கணும். இது வந்து யூஐ, இது வந்து யூஐ டெவலப்பர்னே இருப்பாங்க. அது வந்து எஸ்ஆர்சிக்குள்ள வெப் ஆப் இப்போ இப்படி இருக்கும். வெப் ஆப்புக்குள்ள
ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். வெப் ஆப்ல வெப் ஐஎன்எஃப் உள்ள இல்லை கான்ஃபிகரேஷன் இல்லை இந்த வியூஸ் இது வந்து %JSPன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொரு கமாண்ட் இதெல்லாம் இப்போ பார்த்தோன்னா பர்சன்ஸ் அப்படின்னு எடுத்து இவங்க இங்கே எடுத்துருக்காங்க. இதெல்லாம் யூஐ டெவலப்பர் பண்ணுறது. பர்சன் நேமு ஒரு இதில் வச்சுட்டு செட் பண்ணுறாங்க, ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணுறாங்க, ஐடிக்கு ஒரு லேபிளு, கீழே எடுத்தோன்னா கண்ட்ரிக்கு ஒரு லேபிளு, எல்லாமே ஒரு லேபிளை க்ரியேட் பண்ணி அது இது பண்ணுறாங்க. இதெல்லாம் திரும்ப கீழே வந்து பர்சன் ஐடி, பர்சன் நேமு, பர்சன் கண்ட்ரி, அதெல்லாம் இந்த ஹெட்டர் இது இந்த ஹெட்டரு இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஹெட்டரை க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கு உண்டான வேல்யூவை லோட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பர்சன் ஐடி, அதெல்லாம் யூஐ டெவலப்பர். அது எப்படி டெக்னிக்கலாக நீங்கள் லேர்ன் பண்ண தெரிஞ்சிக்கினா போதும். ஓகேவா? இதில் பேக்ரவுண்ட் கலரு இதெல்லாமே செட் பண்ணலாம். இதெல்லாம் யூஐ டெவலப்பரோட இது. இமேஜ் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் மட்டும் போடும். அதுக்கு ஒரு டேக் இருக்கும். இதெல்லாம் யூஐ டெவலப்பர் பண்ணுவாங்க. ஆனால் நீங்களும் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் பேசிக். இது வந்துட்டு நம்ம சீக்கிரத்தில் போயிட்டு அந்த பேக்ரவுண்ட் அதெல்லாம் இல்லை. இப்போ இந்த மாதிரி கலர் பேக்ரவுண்ட் வரும். எதுவுமே கொடுக்கலன்னா ஒயிட்டாக வரும். ஃபோட்டோவும் கொடுக்கணும். ஒரு ஃபோட்டோவில் வச்சுட்டு அதுலேருந்து எடுத்து வந்து ஆமாம் கொடுக்கலாம். இல்லைன்னா இதுலேருந்து கொடுக்கலாம். அதெல்லாம் அடுத்தடுத்துல அதெல்லாம் யூஐ டெவலப்பர் பார்த்துவாங்க. ரெட்டு கொடுத்தீங்கன்னா ரெட் அந்த கலர் பேரை கொடுத்தீங்கன்னா போதும். க்ரீன் அந்த மாதிரி இன்னும் நிறைய அழகுபடுத்துவாங்க. ஏன் க்ரீன் வரல? சாரி இந்த மாதிரி நீங்கள் கூட இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இந்த பாடின்னு ஒரு டேக் இருக்கும். அதில் நீங்கள் இங்கே கொடுத்து இது பண்ணணும். அதனால் வெப்சைட்லேயே நம்மளே டைரெக்டாக போட்டு செக் பண்ணிக்கலாம். அது அந்த கோடில் போட்டு நீங்கள் பை டிஃபால்ட் வரணுன்னா நீங்கள் இது பண்ணணும். இல்லை இன்ஸ்பெக்ட் போட்டு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக. இல்லை இந்த பாடின்னு இருக்குல்ல, இந்த டேக்கில் போய்ட்டு எடிட் பண்ணி கொடுத்துட்டோம். இது என்ன பண்ணால் அந்த டைமில் சும்மா அந்த இடத்துல அந்த இது இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு தான். பர்மனெண்ட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணல. இந்த பாடி எங்கே இருக்கு? பாடின்றது எங்கே இருக்கா? பாடின்றது அந்த டேக்கே காணும். அது வேணும். அது இருந்துச்சா? ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் கலர் மட்டும். இதை மட்டும் கலர்னாலும் மாற்றலாம். இதெல்லாம் வந்து யூஐ டெவலப்பர் பண்ணுறது. ஒரு வெப்சைட் பார்த்த மாதிரி ஒரு மட்டமான வெப்சைட் இருக்கிற மாதிரியே இருக்கு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர் அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் கொடுத்துட்டு பண்ணிக்கலாம். அது அப்போ தான் இருக்கும். நீங்கள் பர்மனெண்ட்டாக வேணும் எப்பயுமேனா நீங்கள் கோடில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? பட்டன்ஸ் இந்த பட்டன்ஸ் அழகுபடுத்தணும்னா அழகுபடுத்தலாம். இதே இங்கேருந்து இது பண்ணலாம். ஆமாம், இதுவே இங்கேருந்து இன்னும் இது எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து யூஐ டெவலப்பர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்.
வித் 18 இருக்கு. ஏதாவது சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். வரட்டா அவங்க இதுதான் அஃபெக்ட் ஆகலை. ஒர்க் ஆகலை, பட் அது வரைக்கும் ப்ராப்பராக அது இது இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு பாருங்க. ஃபுல்லாக வந்துடுச்சா 100%. இன்னும் கலர் கொடுக்குறது, இதுக்கு ஒரு கலர் தரலாம், புரியுதா? அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. இதுக்கு ஒரு கலரு, அதுக்கு ஒரு கலர்னு ஏதாவது கலர் கொடுத்துருப்பாங்க. இங்கே கொடுக்கல, கொடுத்தாங்கன்னா ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த கலர் மட்டும் மாறும், ஹெட்டரோட கலர் மட்டும் மாறும், ரோவோட கலர். ஸோ அந்த மாதிரி நிறையா நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், புரியுதா? நீங்கள் இன்னும் கொடுக்க நான் ஒரு வாட்டி எம்டியாக கொடுத்துட்டு ஆட் பண்ணிட்டேன், அதனால எம்டி வேல்யூ உட்காந்து ஸோ உங்களுக்கு அடுத்து போயிடும். அந்த டைம் தான் இருக்கும். நீங்கள் பர்மனெண்ட்டாக வேணால் நீங்கள் கோடில் பண்ணி தான் பண்ணணும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை லிஸ்ட்னாலும் ஆட் பண்ண போகும். அதேமாதிரி எடிட்னா எடிட், அதான் க்ரூட் ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொன்ன மாதிரி தான், இதெல்லாம் பண்ணணும். ஸோ இந்த கேஸ் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் இப்போ வந்து இதுக்கு உண்டான இந்த கண்ட்ரோலரில் வந்து இப்போ ஹைபர்நெட், இப்போ இது வந்து ஜேடிபிசி கொரி கிடையாது, இதெல்லாம் ஹைபர்நெட் கொரி. இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு கொரியே இருக்காது, கொரியே இல்லை. இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொரியர் இதுதான் கொரியர் ஃப்ரம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பர்சன் அப்படின்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பை டிஃபால்ட்டாக இருக்கும். ஃப்ரம் பர்சன் அப்படின்னாலே அது டேட்டா பேஸில் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னு எடுத்துக்கும், ஓகேவா? இந்த பர்சன் அப்படின்றது என்னன்னா, இது ஒரு போர்ச்சோ கிளாஸ், இதுதான் ஹைபர்நெட். இங்கே டிபி நேம் இந்த பர்சன் இருக்குல்ல, இதில் வந்து இங்கே காலம் அட்காலம் ஐடின்னு கொடுத்துருக்காங்களே, இது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் காலமாக அது எடுத்துக்கும். அட் என்டிட்டின்னு மேலே கொடுத்துருப்பாங்க, அட் டேபிள், அட் என்டிட்டி, அட் டேபிள்னா இதில் இருக்கக்கூடிய ஃபீல்டு நேமே நீ டேபிள்லையும் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்ப்போம். இப்போதைக்கு ஹை லெவலில் ஒரு இது இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டாம்கேட்டில் சர்வரை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டை நான் வந்து தரேன். ஒவ்வொரு சிஸ்டம்லேயும் இப்போ நான் பண்ணேன் இல்லைங்களா, அந்த மாதிரி டாம்கேட் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து டிபி நீங்கள் இது பண்ணி பண்ணுங்கள், ஓகேவா? அவங்களுக்கு அனுப்பி விடுங்க, ஓகேவா? இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த கிளாஸஸ் இருக்குது. இது வந்து எடுத்த உடனே இன்டர்ப்ரேஷன் ஹை லெவலில் ஒரு ரிக்வஸ்ட் யூஐலேருந்து பேக் எண்ட் இப்படி தான் வருது, டிபிக்கு இப்படி தான் போகுது அப்படின்ட்டு. நம்ம ஹைபர்நெட் கோரி பார்த்தோம்ல, அதுக்கு நம்ம ஜேடிபிசி கோரியை எழுதி இப்படின்றத பார்க்கலாம். அடுத்தடுத்த ஸ்டெப் போகலாம். சரி, இன்னைக்கு இது பண்ணிக்கங்க.